அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு த தமிழ் நாலேஜ் பேஸ் சேனல். கடந்த இரு காணொலிகளாக நம்ம வேர்டில், அதாவது எம்எஸ் வேர்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அது எளிமையாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்எஸ் வேர்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ், அதாவது நம்ம போய் மேனுவலாக ஒரு டைமும் கிளிக் பண்ணி ஆப்ஷனை கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக மிக எளிமையாக ஷார்ட்கட்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த சிறப்பு காணொலி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. நாம பார்க்க போற முதல் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஏ. கண்ட்ரோல் ஏ என்பது எதற்கு பயன்படுகிறது? இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்டில் இவ்வளோ உங்களுக்கு லெட்டர்ஸ் பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க போயிட்டு மேனுவலாக போய் இந்த மாதிரி செலக்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும்? எல்லா லெட்டர்ஸுமே இந்த மாதிரி செலக்ட் ஆகிவிடும். இதில் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன சேஞ்சோ பண்ணிக்கலாம். அதாவது இதை போயிட்டு நீங்க போல்ட் பண்ணும், சேஞ்ச் எது வேணாலும் நீங்க கலர் சேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அனைத்து இருக்கக்கூடிய அனைத்து லெட்டர்ஸையும் வந்து செலக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த கண்ட்ரோல் ஏ. இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கண்ட்ரோல் பி. பி ஃபார் போல்ட். இப்போ ஒரு வேர்டா இருக்கலாம், இல்லை ஒரு கம்ப்ளீட் லைனா இருக்கலாம், இல்லை ஒரு பேராகிராஃபா இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் எல்லாமே போல்டாக மாறிவிடும். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸையும் போல்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் ஏ அப்படின்னு பிரஸ் பண்ணனா, கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பின்னு பிரஸ் பண்ணா எல்லாமே போல்ட் ஆகிவிடும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் சி எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, காப்பி பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு வேர்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இந்த கீழே வச்சுட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் வி கொடுத்தா, வி என்னன்னு அப்புறம் நெக்ஸ்ட் பார்ப்போம், பேஸ்ட் ஆகிவிடும். அதாவது ஒரு வேர்டோ இல்லை ஒரு பேராகிராஃபோ இது ஒரு லைனோ எதுவாக இருக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுக்குறோமோ அது எல்லாமே என்ன ஆகிவிடும்? காப்பி ஆகிவிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு லைன், இப்போ வந்து ஒரு வேர்டு பாருங்கன்னா, எதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுக்குறோமோ அது எல்லாமே காப்பி ஆகிவிடும். அது பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டி எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா, இப்போ ஃபாண்ட்னுடைய ப்ரிஃபரன்ஸ் விண்டோவை ஓப்பன் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த கண்ட்ரோல் டி. அது எப்படி பயன்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட்டை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, ஃபாண்ட்னுடைய அது என்னென்ன டைப்ஸ் ஃபாண்ட் வேணுன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோடைய ஸ்டைல், சைஸ், எஃபெக்ட்ஸ், அப்புறம் ஸ்மால் வேணுமா, கேப்ஸ் வேணுமா, அது முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உண்டான எல்லா ப்ரிஃபரன்ஸையும் இந்த விண்டோலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஏரியல் கொடுத்துட்டு இதை வந்து போல்ட் பண்ணிட்டு சைஸ் 12 ஆக்கிட்டு கலர் வந்து ரெட் கலர் ஆக்கிட்டு இப்போ நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதற்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த கண்ட்ரோல் டி. ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது கண்ட்ரோல் இ. கண்ட்ரோல் இ என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா, ஒரு லைனை அலைன் பண்றதுக்கு, அதாவது நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் கண்ட்ரோல் இ. அது என்ன அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணும்போது சென்டர் அலைன்மெண்டாக மாறும். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, இங்க இதுதான் வந்து ஃபாண்ட்டோடைய அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்றது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், இது வந்து ரைட் அலைன்மெண்ட், இது சென்டர், இது வந்து ஜஸ்டிஃபை சொல்லுவோம். பாத்தீங்களா, இந்த ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் இ எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா, சென்டர் அலைன்மெண்ட்காக இது வந்து என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். திருப்பி நீங்க கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எப்படி இருந்துச்சோ பழைய மாதிரி வந்துடும். மறுபடியும் நீங்க கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணும்போது அலைன்மெண்ட் சென்டர் ஆகிவிடும். ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கண்ட்ரோல் எஃப். கண்ட்ரோல் எஃப் எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா, நம்ம வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஃபைன் பண்றதுக்காக, அதாவது ஒரு வேர்டையோ இல்லை ஒரு லைனையோ ஃபைன் பண்றதுக்காக டாக்குமெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் எஃப். உதாரணத்துக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் எஃப் பிரஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல என்ன வேர்டு நீங்க இருக்கிற வேர்ட்ல எது நீங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி உங்களுக்கு 100 பேஜ் 1000 பேஜ் இருக்கும்போது இந்த வேர்டு, குறிப்பிட்ட வேர்டு, இங்க டைப் பண்ற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அது ஹைலைட் ஆகி காமிக்கும். இப்போ இதுல வந்து வீடியோ என்கிற வேர்டு வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இல்லையா, அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க வீடியோ அப்படின்னு டைப் பண்ணும்போது என்டர் அடிச்சீங்கன்னா, இல்ல என்டர் அடிக்காமலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வீடியோ அப்படின்ற வேர்டு இருக்கோ ஹைலைட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். கண்ட்ரோல் எஃப்
யூஸ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த வீடியோன்ற வேர்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேர்டு வந்து ஒரு மிஸ்டேக்காக நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க ஒரு 1000 பேஜில்னு வச்சுக்கோங்களேன். அதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஈஸியாக நம்ம Ctrl+F படித்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது Ctrl+G and Ctrl+H. இது ரெண்டுமே சேர்த்து ஒன்றாவே பார்ப்போம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே சேம் விண்டோ தான். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி Ctrl+G ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் விண்டோன்னு ஒன்று வரும். Ctrl+G ப்ரெஸ் பண்ணால் நல்லா நோட் பண்ணுங்கள். Ctrl+G ப்ரெஸ் பண்ணும்போது கோ டு அப்படின்ற டேபுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து போயிடும். அது என்ன மீனிங் அப்படின்னா, டைரக்ட்லி நீங்கள் ஒரு 100 பேஜ் வச்சுருக்கீங்க, டைரெக்டாக எனக்கு வந்து ஒரு 500வது பேஜுக்கு போகணும், இல்லை ஒரு 100வது பேஜுக்கு போகணும், இல்லை ஒரு 10th பேஜுக்கு போகணும். அந்த மாதிரினா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா அந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உதாரணத்துக்கு என்கிட்ட 3 பேஜ் இருக்குது. இப்போது செகண்ட் கொடுத்துட்டு கோ டுனிங்கன்னா பாருங்கள் செகண்ட் பேஜுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி பேஜுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் இதே மாதிரி செக்ஷன் எந்த செக்ஷனுக்கு போகணும், எத்தனாவது லைனுக்கு போகணும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2வது லைன் அப்படின்னு கொடுத்துட்டு கோ டுனா இங்கே பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக இந்த மாதிரி வந்து செகண்ட் லைனில் வந்து நிற்கும். இதுக்கு தான் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த Ctrl+G. அது மட்டும் இல்லாமல் Ctrl+G பயன்படுத்தி நம்ம புக் மார்க் பண்ணலாம். அதாவது இந்த ஏதாவது ஒரு புக் மார்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணலாம். இல்லை நீங்கள் கமெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக Ctrl+H. Ctrl+H நீங்கள் பயன்படுத்தும் போது அதே சேம் விண்டோ, ஆனால் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்ற இடத்துக்கு போகுது இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு வேர்டு, இப்போ நம்ம அதிகமாக இந்த வேர்டில் இருக்கக்கூடியது வீடியோன்னு இருக்கு இல்லையா. வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் அப்படின்னா ஃபைண்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதை நோட் பண்ணுங்கள், இந்த மாதிரி போகும். ஃபைண்ட் நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் இருக்கிற வீடியோ எங்கெங்கெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது அந்த பர்டிகுலரான வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோன்ற வேர்டை நம்ம வந்து ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்ம என்ன வேர்டை ரீப்ளேஸ் பண்ணமோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 33 வேர்டு வந்து இதில் என்ன இருக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து வீடியோ எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே ஆடியோவா என்னாச்சு சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது Ctrl+J, அதாவது அலைன் த செலக்டட் டெக்ஸ்ட் ஆர் லைன் டு ஜஸ்டிஃபை த ஸ்க்ரீன். அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் Ctrl+J ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக அலைன் ஆகிவிடும். அதாவது இங்கே போனீங்கன்னா இதனுடைய ஷார்ட்கட்டு தான் இது ஜஸ்டிஃபை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணும்பொழுது நம்ம பேஜுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி என்ன ஆகிவிடும் அலைன் ஆகிவிடும். அதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த Ctrl+J. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது Ctrl+K. Ctrl+K இஸ் நத்திங் பட் இன்சர்ட்டிங் எ ஹைப்பர் லிங்க். ஹைப்பர் லிங்க்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், Ctrl+K ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது அந்த வேர்டை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெப் பேஜில் நீங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு 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 டாக்குமெண்ட்டை வந்து அதை ஜஸ்ட் அட்டாச் பண்ணி அதனுடைய ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு புதுசாக டாக்குமெண்ட்டும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணக்கூடிய ஹைப்பர் லிங்கை பயன்படுத்துகிற ஷார்ட்கட்டு தான் Ctrl+K. உதாரணமாக ஒரு பார்ப்போம். இப்போது பவர்ஃபுல் அப்படின்ற வேர்டை வந்து கிளிக் பண்ணால் எனக்கு வெப்சைட்டோட ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Ctrl+K ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பவர்ஃபுல் அப்படின்ற வேர்டுக்கு www.selva.com இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் கிரியேட் ஆகிவிடும். அப்போ நீங்கள் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா selva.com. ஸோ இந்த மாதிரி Ctrl+K பயன்படுத்தி நம்ம ஹைப்பர் லிங்கை கிரியேட் செய்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது Ctrl+L. Ctrl+L எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா லெஃப்ட் அலைன்மெண்ட். மேலே இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இப்போ ஜஸ்டிஃபைல இருக்குது. நான் Ctrl+L ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள் அந்த எல்லுக்கு வந்துடும். ஸோ ஒரு வேர்டை செலக்ட் பண்ணியிருக்கிற வேர்டை இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும்னா நம்ம Ctrl+L ப்ரெஸ் பண்ணணும். இது கூடவே சேர்த்து எல்லா அலைன்மெண்ட்டையும் ஷார்ட்கட்டையும் பார்த்துருவோம். ஜஸ்ட் குயிக் ஓவர்வியூ. ஓகே. ஸோ லெஃப்ட் Ctrl+L ப்ரெஸ் பண்ணால் லெஃப்ட் அலைன்மெண்ட். அதே மாதிரி Ctrl+R ப்ரெஸ் பண்ணால் ரைட் அலைன்மெண்ட். இங்கே பாருங்கள் ரைட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சா, ரைட் அலைன்மெண்ட். திருப்பி சொல்கிறேன், Ctrl+L வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, Ctrl+R வந்து ரைட் அலைன்மெண்ட்டு, Ctrl+E வந்து சென்டர் அலைன்மெண்ட்டு, Ctrl+J வந்து ஜஸ்டிஃபை. இந்த மாதிரி வேர்டை வந்து கிளியராக இந்த மாதிரி
நம்ம கொடுத்துரும். இதுதான் வந்து ஃபாண்ட் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்றதுக்கான ஷார்ட்கட்ஸ். அடுத்ததாக பார்க்கக்கூடியது கண்ட்ரோல் எம். கண்ட்ரோல் எம் வந்து இன்டெண்ட் த பேராகிராஃப் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்களா. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் எம் பிரஸ் பண்ணீங்கன்னா ரைட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இது எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா இந்த மாதிரி நீங்க அலைன்மெண்ட் செட் பண்ணிட்டு இந்த கேப்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பிக்சரை நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு டாக்குமெண்ட் நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எங்க வேணாலும் வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வச்சு நீங்க கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா கீழே உள்ளது வந்து ரைட்ல என்ன ஆயிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் பேராகிராஃபா மூவ் ஆகும், லைனா மூவ் ஆகாது. அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கண்ட்ரோல் ஓ. கண்ட்ரோல் ஓ எதுக்கு பயன்படுத்துறோம்னா ஓப்பன் த டயலாக் பாக்ஸ் அல்லது ஒரு பேஜ் அல்லது ஒரு ஃபைலை செலக்ட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ஓ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கண்ட்ரோல் ஓ பிரஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீசெண்டா நீங்க ஓப்பன் பண்ணிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா ஒரு பேஜ் வந்து ஒரு டாக்குமெண்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், சேவஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்க பார்க்கக்கூடிய அனைத்து ஆப்ஷனையும் நம்ம கண்ட்ரோல் ஓ என்பதை பிரஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் பி ஃபார் பிரிண்ட். அது வந்து கண்ட்ரோல் நீங்கள் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் டயலாக் பாக்ஸ் வரும். இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்டர் ஆல்ரெடி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த வேர்டை ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும்னா கூட கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை நம்ம கீழே போயிட்டு அந்த பிடிஎஃபாக போய் நம்ம சேவ் பண்ணி கொள்ளலாம். கண்ட்ரோல் பி வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமல்ல, இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். பிரிண்டருக்கு அதாவது பிரிண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட்ரேட்டில் இருக்கணுமா, லேண்ட்ஸ்கேப் இருக்கணுமா, இல்லை இந்த மாதிரி அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து நிறைய இருக்கு. குறிப்பாக பி என்பது பிரிண்டருக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ், பிரிண்ட் பண்றதுக்குரிய எல்லா பேஜஸ் எல்லா செட்டிங்ஸுமே இந்த கண்ட்ரோல் பியை பிரஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து இங்க பாருங்க, அந்த சைஸ் என்ன A4 சைஸ்ல வேணுமா, A3 வேணுமா, இல்ல மார்ஜின் வேணுமா, இந்த மாதிரி நீங்க ஒரு பேஜையும் கூட வந்து இதுல வந்து செட்டப் பண்ணிக்கலாம். பேஜினுடைய மார்ஜின், பேப்பர் வந்து என்ன சிஎம், என்ன லே அவுட் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். எப்படி லே அவுட் இருக்கணும், என்ன ஹெடர், என்ன பிரிண்டருக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆப்ஷனும் நீங்க கண்ட்ரோல் பி என்பதை பிரஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது QRS. மூணுத்தையும் சேர்த்து ஒன்னா பார்த்தரலாம். Qக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடியது அல்ல. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, Q என்பது ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் கிளியர் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இப்போ நீங்க கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் Q பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த பேராகிராஃபோட ஃபார்மேட்டிங் வந்து கிளியர் ஆயிரும். கிளியர் ஆகி நார்மலான ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் கண்ட்ரோல் Q. கண்ட்ரோல் R. கண்ட்ரோல் R என்பதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னன்னா ரைட் அலைன்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது. இந்த கண்ட்ரோல் வந்து ஆர் அப்படின்னீங்கன்னா நீங்க கண்ட்ரோல் ஆர் பிரஸ் பண்ணா என்ன ஆகும், நம்ம பேராகிராஃப் வந்து லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட்டுக்கு போயிடும். அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் ஆர். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது கண்ட்ரோல் எஸ். கண்ட்ரோல் எஸ் என்றதும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது கண்ட்ரோல் எஸ். அதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் எஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன நேம்ல டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும் அப்படின்னு கேட்கும். அது எங்க போய் சேவ் பண்ணும்ன்றதை நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோம்னா அடுத்த டைம்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகாது, அதை வந்து டாக்குமெண்ட் சேவ் பண்றதுக்காக கேட்காது. எவ்ரி டைம் நீங்க கண்ட்ரோல் எஸ் பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சேவ் ஆகிடும். திருப்பி நீங்க எஸ் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் என்ன ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல் எஸ் பிரஸ் பண்ணா என்ன ஆகும், கீழே பாத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். மறுபடியும் அந்த ஃபைல் கேட்காது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த சேவ் எங்க சேவ் பண்ணுன்றதை கேட்கும். அதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த கண்ட்ரோல் எஸ். அடுத்து நம்ம பார்க்க போற கண்ட்ரோல் டி என்பது ஹேங்கிங்காக வந்து ஹேங்கிங் இன்டென்ட் சொல்லுவாங்க. அதாவது கண்ட்ரோல் எம்மும் கண்ட்ரோல் டியும். கண்ட்ரோல் டி என்பது இப்படி மாதிரி பிரஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி பண்ணீங்கன்னா அந்த வேர்டுக்கு கீழே அந்த கர்சர் எங்க இருக்கோ அதுக்கு கீழே உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, ரைட் சைடுல வந்து மூவ் ஆகும். இதுதான் வந்து ஹேங்கிங் சொல்லுவாங்க. இது கண்ட்ரோல் டி. ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு லெட்டர் பார்த்தோம் இல்லையா, ஷார்ட்கட் கண்ட்ரோல் எம். நீங்க கண்ட்ரோல் எம் பிரஸ் பண்ணும்போது ஹோல் பேராகிராஃப்மே ரைட் சைடுல மூவ் ஆகும். பட் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணும்போது அந்த எங்க வச்சு நம்ம செலக்ட் பண்றோமோ அந்த வேர்டுக்கு அதாவது அந்த லைனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ரைட் சைடுல மூவ் ஆகும். இதுதான் கண்ட்ரோல் எம்முக்கும் டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கண்ட்ரோல் யூ வி. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா பார்த்துருவோம். கண்ட்ரோல் யூ என்பது அண்டர்லைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அண்டர்லைன் எப்படி பண்றதுன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே உங்களுக்கு லைன் வந்துடும், which is called underline. ஓகே, இதனுடைய ஷார்ட்கட் தான் இது. இங்க போனீங்கன்னா அந்த அண்டர்லைன் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், எவ்வளவு சைஸ் இருக்கணும், எவ்வளவு திக்னஸ் இருக்கணும், இந்த மாதிரி நீங்க நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ஆப்ஷன் கீழே இருக்கு. பட் நீங்க வெறும் கண்ட்ரோல் யூ பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அண்டர்லைன் மட்டும் தான் ஆகும். கண்ட்ரோல் யூ. இப்போ கண்ட்ரோல் விக்கு வருவோம். கண்ட்ரோல் வி என்பது எதற்குன்னா பேஸ்ட் பண்றதுக்காக
பண்ணுறதுக்காக காப்பி பண்ணியிருக்கிற ஒரு வேர்டையோ என்னவோ இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் காப்பி பண்ணியிருக்கோம் அதை பேஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் கண்ட்ரோல் வி. உதாரணத்துக்கு இதை நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு இந்த கீழே வச்சு கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க அது என்னென்ன எக்ஸாக்டாக காப்பி பண்ணமோ அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது பேஸ்ட் ஆகிவிடும். இதற்காக அதாவது ஏற்கனவே உள்ள காப்பி பண்ணியிருக்கிற கண்டென்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் கண்ட்ரோல் வி. கண்ட்ரோல் சி காப்பி பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டபிள்யூ. கண்ட்ரோல் டபிள்யூ எதுக்கு யூஸ் பண்றதுன்னா ஒரு டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. கண்ட்ரோல் டபிள்யூன்னு கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது சேவ் பண்ணவா சேவ் பண்ண வேணாமான்னு கேட்கும். நீங்க சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகிட்டு அந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த கண்ட்ரோல் டபிள்யூ. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எக்ஸ். கண்ட்ரோல் எக்ஸ் நான் அதை ஓபன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா கட் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது கண்ட்ரோல் சின்னா காப்பி ஆகும். இதே கண்ட்ரோல் எக்ஸ்னா அது ஃபுல்லாவே கட் பண்ணிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது பேஸ்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே கட் பண்ணிட்டு கீழே எங்கே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுமோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது காப்பி என்பது டூப்ளிகேட்டா காப்பி ஆகும். எக்ஸ் என்பது கண்ட்ரோல் எக்ஸ் யூஸ் பண்ண கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது கண்ட்ரோல் ஒய். கண்ட்ரோல் ஒய் எதுக்கு பயன்படுத்துதுன்னா ரீடு த லாஸ்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம். லாஸ்டா நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணமோ அது மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கண்ட்ரோல் ஒய். அது எப்படி பயன்படுத்துதுன்னா உதாரணத்துக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்கு. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரெட் கலர்ல. அது மட்டும் இல்லாம அதனுடைய போல்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பினா கண்ட்ரோல் சிஏ பிரஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து அதே இதை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு டைம் தான் நான் பண்ணேன் முடிஞ்சு போச்சா. இதை நான் மறுபடியும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நான் பேஸ்ட் பண்ண எங்கெல்லாம் பேஸ்ட் பண்றேனோ இதெல்லாம் வந்துகிட்டே ரிப்பீட் ஆகும்னா லாஸ்டா நான் பண்ணது எல்லாமே இப்போ கண்ட்ரோல் ஒய் கொடுக்குறேன் பாருங்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் ஏதோ பண்றீங்க பண்ண ஆக்ஷன் மறுபடியும் நீங்க ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்டா என்ன பண்ணீங்களோ அது ரீடு ஆகிட்டே இருக்கும். அதற்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த கண்ட்ரோல் ஒய். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கண்ட்ரோல் ஜி அதாவது ஜெட். கண்ட்ரோல் ஜெட் எதுக்கு பயன்படுத்துறதுன்னா அன்டூ த லாஸ்ட் ஆக்ஷன். இப்போ லாஸ்டா வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணோம்னா காப்பி பண்ணி நான் கண்ட்ரோல் ஒய் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன் இல்லையா. இப்போ கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா லாஸ்டா நான் என்ன பண்ணணும் அது எல்லாமே டெலீட் ஆகிட்டே வரும். கண்ட்ரோல் ஜி கண்ட்ரோல் ஜி கண்ட்ரோல் ஜி கண்ட்ரோல் ஜி. அதாவது நம்ம என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணமோ அது எல்லாமே என்ன ஆகும்னா அது வந்து மறுபடியும் அது ரீடு ஆயிரும். ஓகேவா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா உதாரணத்துக்கு நான் இதை பிரஸ் பண்ணிட்டு இப்போ இதனுடைய கலர் ரெட் கலரா சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கண்ட்ரோல் ஜி பிரஸ் பண்ணா மறுபடியும் முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருந்தோ அதே மாதிரி வந்துடும். ஒரு பை மிஸ்டேக்கா நீங்க ஒன்று பண்ணிட்டீங்க மறுபடியும் எனக்கு அது வேணாம் பழசு எப்படி இருந்ததோ அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா கண்ட்ரோல் ஜி அதாவது கண்ட்ரோல் ஜெட்டை நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஆல் த ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆரம்ப காலகட்டத்தில் இதை பயன்படுத்துவதற்கு சற்று கடினமாக இருக்கும். ஆனா ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா இட் வில் சேவ் யுவர் 50% ஆஃப் த டைம். ஸோ அதனால முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.